சிறப்பு நற்செய்தி கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபத்தோடு கூட இந்த முதல் நாள் இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். ஒரு நிமிடம் அமைதியோடு கூட கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் கேட்க இருக்கும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசுத்து தாரும். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. பேசுகிற உம்முடைய மகளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவும். தொடர்ந்து நம்மோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான திருமதி சாந்தி சாலமோன் அவர்கள் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். நமக்கு இளைப்பாறுதலை தருகின்ற தேவன், களைத்திருக்கின்ற நமக்கு அவர் தேற்றுகின்றார். அவருடைய சிலுவையின் நிழலிலே நமக்கு தஞ்சம், வேறு இடம் நமக்கு இல்லை. அந்த இடம் நமக்கு சுகத்தை தரும். அவரை நோக்கி நாம் கூப்பிடு என்று அவர் நமக்கு
அழைத்திருக்கிறார். நம்முடைய இன்னல்கள், துன்பங்கள் இப்படிப்பட்டதான நேரத்தில் அவரோடு நாம் இருக்கின்ற போது நம்மை கருத்தாய் விசாரிக்கிறார். அவர் கனிவாய் நம்மை நோக்கி பார்க்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி நாம் பாடுவோம். மனம் மாறுவதற்கு நீர் மனிதர் அல்ல. எங்களுடைய மனதின் வேண்டுதலை கேட்கிற தேவன். நாங்கள் உண்மையோடும் ஆழத்தோடும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தோடும் கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்பணிந்து நடக்கின்ற போது எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறதா இருக்கிறேன். உமக்கு நன்றி. நமக்கு எப்படிப்பட்ட நிந்தனை, கஷ்டங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஏற்பட்டாலும் அவர் நம்மை கைவிடாத தேவன். அவருக்காக அப்போஸ்தலர்கள் எல்லாம் பாடுகள் பட்டார்கள், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்கள், தன் இன்னுயிர் கொடுத்தார்கள். அப்படி நாம் அவருக்காக சேமிப்போம். அவருடைய பலனை நாம் பெற்றிடுவோம். அவர் நம் பலனை நமக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். என்னை கைவிடாதிரும்
நாம் நோக்கி தினமும் நம்முடைய தியானத்திலே ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட நாம் இருக்கவும், அவரை நோக்கி பார்க்கின்ற போது உண்மையாக நாம் வெட்கப்படுவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது. அவருடைய முகப்பிரகாசம் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் வீசும் அப்படின்னு சேர்ந்து பாடுவோம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம், நம்மை தேற்றிடும் அடையாளம் அவரே. நமக்கு இருக்கின்ற பாரங்கள், நமக்கு இருக்கின்ற இந்த உலகத்தின் பாரங்கள், அவற்றையெல்லாம் தேற்றுகின்ற அடையாளம் இயேசு ஒருவரே. அவர் அந்த வழியை காட்டுவார் என்று பாடுவோம். பிழைப்பான் என்கின்ற வண்ணமாக நாம் எப்படிப்பட்ட கஷ்ட நிலையில் இருந்தாலும் நாம் அந்த விசுவாசத்தை விட்டு தளராத படிக்கு அவருடைய வீர பாதையை நாம் போடுவோம். அப்பொழுது நமக்கு அவர் கொடுக்கின்ற ஃப்ரீடம், அவர் கொடுக்கின்ற உயர்வு பெரியதாக இருக்கும். விசுவாசத்தால்
விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. பலர் தள்ளின மூலைக்கல்லு பரமசியோன் மீதிலே பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமல் காத்திருப்போம். அவருடைய வருகையிலே சியோன் மலையிலே நாம் அனைவரும் அதற்கான ஆயத்தத்தோடு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம், நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மலர் தள்ளின மூலைக்கல்லே பரம சியோன் மீதிலே. மலர் தள்ளின மூலைக்கல்லே பரம சியோன் மீதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. அன்புக்குரியுள்ளே, இந்த கடைசி வாரத்தின் லெந்து நாட்களிலே நம்மோடு கூட சிறப்பாக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் வந்திருக்கின்றவர்கள் அருமையான அக்கா சாந்தி சாலமன் அவர்களும் அவரோடு கூட இணைந்து அவருடைய குடும்பத்தின் மகள் பேத்தி அனைவருமாக இங்கு வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த நாளிலே அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் பெங்களூருக்கு ஆயராக வருவதற்கு முன்பதாகவே எனக்கு அண்ணன் அவர்கள் நெருங்க பழக்கம். நான் தங்க வயலிலே ஆயராக இருக்கிற பொழுது அண்ணன் அவர்களை ஊழியத்துக்காய் அழைத்திருந்தேன். மீண்டும் நான் பெங்களூருக்கு வந்த பொழுதும் கூட 2 முறை அவரை நான் பெங்களூரில் அழைத்து பயன்படுத்தினேன். ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்களை உருவாக்கியவர்கள் இவர்கள்தான். ஒருவேளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்க நினைக்கிறேன், ஜிபி ராபின்சன் அண்ணன் அவர்களை ஊழியத்தை உருவாக்கியவர்களும் இவர்கள்தான். கடந்த வெள்ளி சனி ஞாயிறு நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொன்ன சம்பத் சாம்ராஜ் அண்ணன் அக்காவோடு கூட அவர்கள் பாடுகிற அந்த நாட்களிலே
அவரோடு கூட கற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து சிறு வயதிலிருந்து இவரோடு கூட சேர்ந்து பாடி ஊழியம் செய்தவர்கள். இன்னைக்கு இப்படி நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற பல ஊழியர்கள் இவர்கள் வாயிலாக தான் அறிமுகமாக்கப்பட்டார்கள். ஒருவேளை இந்த நாளிலே கடந்த நாட்களிலே அண்ணன் மரித்த பிறகும் கூட இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை குடும்பமாய் இணைந்து இப்பொழுது செய்து கொண்டு வருகின்றார்கள். உயிரினங்களோட ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் பாடலை நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. அற்புத ஊழியம் அந்த பாடலில் இவர்கள் பாடிய அநேக பாடல்கள் இவங்க முறைப்படி பாடல் பாடக்கூடியவர்கள். இவர்கள் இந்த நாளிலே ஒரு குடும்பமாய் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாளைக்கு சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்ல போகிறார்கள். இந்த நாளிலே வந்திருக்கிற அனைவரையும் நம்முடைய ஈட்டன் மெமோரியல் குடும்பத்தின் சார்பிலே அன்போடு கூட நான் வாழ்த்தி அவர்களை வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் அவர்களை வரவேற்போம். இன்று அவருடைய பிள்ளைகள் ஒரு சில பாடலை பாடி நம்மை உற்சாகப்படுத்தி பிறகு அக்கா அவர்கள் நம்மோடு கூட அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எல்லாம் ஒரு தடவை உங்களை பக்கத்துல பார்த்து ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். உங்க எல்லாரையும் பார்ப்பதில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்புறவங்க சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்ம உற்சாகமா இருக்கணும். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நம்ம சேவிக்கிறோம். ஆமென். We serve a God who's full of energy. ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். இங்க வந்து கண்ணீர், துக்கம், கவலை இங்க இடமே கிடையாது. ஏன்னா இது ஆண்டவரோட ஆலயம். ஆமென். இங்க வரவங்களுக்கு சந்தோஷம், இங்க வரவங்களுக்கு சமாதானம், இங்க வரவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை இந்த மாலை வேளை செய்ய போறார். இந்த முதல் நாள் மீட்டிங்கை கர்த்தர் நீங்க ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம். எந்த அளவு விசுவாசம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடுகளவு. உடனே சமையல் பற்றிலாம் யோசிக்காதீங்க. கடுகளவு விசுவாசம் தான் ஆண்டவர் கேட்குறாரு. கடுகளவுனா அது அவ்வளோ சின்னதாக இருக்குது ஒரு கடுகு. அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் வந்து உங்கள் விசுவாசத்தை கேட்குறாரு. இன்னைக்கு நீங்கள் அந்த சின்ன அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், கர்த்தர் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அது தருவேன்னு சொன்னார். ஆமென். இந்த மாலை வேளையில நம்ம ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரை. கொஞ்ச நேரம், just few minutes we're going to praise and worship the Lord. ஆனால் நீங்கள் அந்த கடுகளவு விசுவாசத்தோடு ஆராதிச்சிங்கன்னா அற்புதத்தை நீங்கள் இன்றைக்கே பார்ப்பீங்க. ஆமென். ஒரு பாட்டு நாங்கள் வந்து ரீசெண்டாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணோம். என்னோட பேர் வந்து தமாரா ஜான் ரோஹித். நான் சிஸ்டர் சாந்தி சாலமனோட பேத்தி. இவங்க பேர் ஏஞ்சல் சாலமன், எங்கள் சாந்தி சாலமனோட கடைசி டாட்டர். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த பாடல் உங்களுக்காக பாட போகிறோம். நிறைய பேர் இந்த பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய சாட்சிகள் நாங்கள் கேட்குறோம். இன்னைக்கு நீங்கள் இந்த பாடலை கற்றுக்கிட்டு நீங்கள் பாடும்போது கர்த்தர் நீங்கள் பாடும்போதே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஆமென். கொந்தளித்தாலும் சோர்ந்து போக
அசைவாடுகின்ற அதே ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடுகின்றார். அன்று ஜலத்தின் மேல் அசைவாடுகின்ற அதே ஆவியானவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஓ ஷாகா சயாரா பாராலியோ, ஓ என் இயேசு உன்னோடு, நீ எதற்கும் பயப்படே. என் இயேசு உன்னோடு, நீ எதற்கும் அஞ்சிடே. மாலை வேளையிலே நீங்க எதற்கு குறிச்சு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதை குறிச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதை குறிச்சு அழுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்ரோஹி, உன்னை காண்கிற தேவன் உண்டு. ஓ, உன்னை காண்கிற தேவன் உண்டு. ஓ ஷாகாய பசியாரோ ரோஷா. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி நான் உம்மை இந்த உலகத்துல எங்களுக்கு ஆஸ்தியோ சம்பத்தோ உற்றார் உறவினர்கள் நாங்க நேசிச்சவங்க எல்லாரும் எங்களை கைவிட்டு போனாலும் நீங்க எங்களை ஒருபோது கைவிட மாட்டீங்க இயேசுப்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ இயேசுப்பா, ஆனா எங்களே நாங்க எங்களை ஜீவ பலியாக உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். We give ourselves as a living sacrifice. We don't have anything much to give you, Lord. என்கிட்ட பெருசா எதுவும் இல்ல அப்பா உங்ககிட்ட கொடுக்க. All I have is me. All I have is just my soul, my heart. ஆண்டவர் சொல்றாரு அது மட்டும் எனக்கு போதும். என் இருதயத்தை மட்டும் கொடு, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு. உங்க எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கோ இப்போ அந்த இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உனக்காக ஒரு விடுதலை இந்த மாலை வேளையில தர வல்லவராய் இருக்கிறார். ஓ ஷயாரா பசயா, ஓ ராமா மாமா ஷகயா சியானோ ரோபோ ஷகா. In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே பலன், இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன், இயேசுவின் நாமத்தினாலே பலன், ஆரோக்கியம், சமாதானம், நிம்மதி, சுகம். ஓ ராகாஷியாதரபா. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக தான் என் ஆண்டவர் செய்வார். Beyond your description, beyond your imagination, beyond your expectation, God is able to do for you this evening. All you got to do is just say, Jesus, I give myself to you. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க எந்த நோக்கத்தோட நீங்க கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்கப்பா. எல்லா பலவீனங்கள், வெக்கினங்கள், வன்கண், பொறாமை, எரிச்சலின் ஆவிகள், பலவீனங்கள், சூனிய கட்டுகள், எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதம் பண்ணுகிறோம். We bind every force of the enemy in the name of Jesus. இங்கிருந்து அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மனசை தாங்க இயேசுவா. Peace that passeth all understanding. உங்க
உங்களுடைய தெய்வீக சமாதானம் இங்க ஒருவர் மத்தியில இறங்கட்டும் ராஜா. ஏசப்பா, அவங்க போற துக்கத்தையும் கஷ்டம் நீர் அறிவி. அவங்க போற கவலைகள், கேள்விகள், ஐயோ என் ஜெபம்லாம் எப்போ ஆண்டவர் கேட்பாரோன்ற டிலே ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே let them receive a miracle this week itself. Let them receive a miracle this week before this Easter, Lord. நீங்க யாருன்றது எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க ராஜா. Prove us that you are the true living God. எல்லா கரங்களை தட்டிய ஆவியானவருக்கு எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா கீர்த்தி, எல்லா மாட்சிமை. For he alone deserves it. He is going to do something new this evening for you. He is going to do something great for you. He is going to do something amazing that even your mind cannot comprehend. Oh Radhashiyaraba. Thank you Jesus. மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. எங்களோட நீங்க பேசுங்க, எங்களோட நீங்க வெளிப்படுங்க. இன்னைக்கு எங்களுக்கு என்ன மன்னா தேவையோ அந்த மன்னாவை நீங்க எங்களுக்கு கூட பேசுங்க ராஜா. Speak to us and deliver us. ஆண்டவரே, இந்த மீதியான வேலையை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். You may be seated. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையில கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படியாய் பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக என்னுடைய முதற்கண் நன்றியை என் தேவனுக்கே நான் செலுத்திக் கொள்கிறேன். இரண்டாவதாக, எங்கே போனாலும் எங்களை எந்த ஆலயத்தில் இருந்தாலும் எங்களை அன்போடு கூட அழைத்து இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்த அன்பு போதகரையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர் அங்கத்தினர்கள் யாவருக்கும் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள், செயலர், பொருளர் மற்றும் உள்ள யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே கர்த்தர் இந்த லெந்து காலத்திலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட்டங்களை நடத்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு வருகிறோம். ஆகையினாலே கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான், எனக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த குறைவால் நான் வேற ஒரு செய்தியை கொண்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்தவொடனே மாற்றிட்டேன். ஆகையினால் நாளைக்கு அந்த செய்தியை நான் சொல்லுவேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏழியராகவே நம்ம எடுப்போம். ஆகையினால இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நேரடியாய் செய்திக்குள்ளே போகும்படியாய் விரும்புகிறேன். ஆகையினால இந்த நாளிலே கண்களை மூடி இயேசுவே இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் காற்றையும் கடலையும் அதட்டும். கர்த்தருடைய சத்தம் வியாதிகளை சுகப்படுத்தும். கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனும்படியாச் செய்யும். அப்படிப்பட்ட உம்முடைய சத்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே தொனிக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். அதாவது ரொம்ப எல்லாம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த லெந்து காலத்துக்கு ஏற்றதும் கூட, அதே நேரத்தில் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 3:16 எடுத்தவங்க யாருன்னா சீக்கிரம் வாசிக்கலாம். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே தன்னுடைய 30வது வயதிலே யோர்தான் கரையிலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து போகிறார். யாரை தேடி தெரியுங்களா? யோவானை தேடி. இந்த நாட்களிலே அநேகர் தெய்வத்தை தேடி காடுகளுக்கும் மலைகளுக்கும் நதிகளுக்கும் கடல்களுக்கும் புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கிறித்துவத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
மற்றவங்களாம் கடவுளை தேடி தேடி போயின்னு இருக்காங்க, இன்னும் கடவுளை கண்டுபிடிக்கல. ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன தெரியுங்களா, ஒரு விசேஷம். கடவுள் மனுஷனை தேடி வந்தவர். மனுஷன் எங்க இருக்காங்களோ, எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் இருப்பார். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அத்தனை களவு நிச்சயம் இயேசு உங்க பட்சத்தில் இருப்பது. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். நிச்சயமா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த 3 நாள் கூட்டத்தில் நீங்க எழுதி வச்சிங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை, நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். போகட்டும். அப்படி யோவானை தேடி யோவான் கரத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு யோர்தான் கரைக்கு கடந்து போகிறார். மனுஷனை தேடி, காணாமல் போன ஆட்டை தேடி வந்தவர், காணாமல் போன வெள்ளிக்காசை தேடினவர் யாரை தேடி வராரு? யோவானை தேடி வருகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசுவினுடைய தாழ்மையை குறிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், அதுவே தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆண்டவருடைய எதிர்ப்பு என்று சொன்னால் அது பெருமைக்கு தாங்க. அந்த பெருமையை நம்ம உலகத்தில் வச்சுக்கவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே தாழ்மை படைத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளணும் எப்பொழுதும். அது இயேசுனுடைய சமூகத்திலே, அதுவும் இந்த லெந்து காலத்திலே நம்ம தாழ்மையா இருக்கணும். வெறும் இப்போ மட்டும் இல்லை, இந்த லெந்து காலத்தில் மட்டும் இல்லை, லெந்து காலம் முடிச்ச பிறகும் அதற்கு பிறகு உள்ள நாட்களிலும் கூட நம்மளுக்குள்ள அந்த பெருமைன்றது வரவே கூடாது. என் கணவர் அடிக்கடி சொல்வார், டாக்டர் ஜான் சாலமோன். அவர் எப்பொழுதுமே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லும் ஒரு காரியம், சாந்தி, அந்த ஜெபத்தில் சொல்வார், எனக்கும் சரி உனக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி என் பேர பசங்களுக்கும் சரி யாருக்குமே பெருமை மட்டும் வரவே கூடாது. அந்த பெருமை மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு எப்போதும் வந்துடாதபடிக்கு நாங்கள் என்றைக்குமே தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும். இதான் ஜபம் டெய்லி. அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் அந்த பெருமைன்றது வேண்டாம் தான். எப்பவுமே எவ்வளவு உயர்ந்து போனாலும் நம்ம கர்த்தருக்குள்ள யாரு தாழ்மையா இருக்கணும். போகட்டும், நான் சத்தியத்துக்குள்ள போறேன், கிருபை இருக்குது. அந்த நேரத்தில் அந்த யோர்தான் கரையில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது புறாரூபம் கொண்டு பரிசுத்தாவியானவர் இறங்குகிறார். என்ன ரூபம்? புறாரூபம். ஏன்? அது ஒரு கழுகா இருக்கக்கூடாதா? வேற ஒரு நல்ல பறவைங்க இருக்குது, எத்தனையோ பறவைங்க, மயிலா இருக்கக்கூடாதா? வேற என்ன அழகழகு பறவைங்களா இருக்குது உலகத்துல, நல்ல பறவைங்களா இருக்குது. ஏன் புறாரூபம் கொண்டு பரிசுத்தாவியானவர் இறங்க வேண்டும்? எனக்கு பிரியமானவர்கள், மேகம் போன்று இறங்கின பரிசுத்தாவியானவர் பைபிள்ல இருக்கு. மேகம் போல் இறங்கின பரிசுத்தாவியானவர், அக்கினிமயமான நாவுகள் போல் இறங்கின பரிசுத்தாவியானவர் எப்படி இறங்குறாரா? புறாரூபம் கொண்டு இறங்குறார். ஏன் இறங்குறார்? ரொம்ப அழகா இருக்கு பைபிள்ல, வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஏனென்றால் புறாவிற்கும் புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவருக்கும் சில பல ஒப்பந்தங்கள் உண்டு, ஒற்றுமைகள் உண்டு. அவைதான் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்ல போற செய்தியில நீங்க சுத்தமா புறாவை மறந்துருங்க. அதிலே புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவரை மட்டும் மைண்ட்ல ஏத்திங்க. அந்த புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவை. ஆமென். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு இந்த வேளையிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய முதல் குறிப்பு மத்தேயு 21:4. முதல் குறிப்பு எந்து? புறா சாந்த குணம் உள்ளது. முதல் குறிப்பு, புறா சாந்த குணம் உள்ளது. Dove is slowly and calm. சாந்த குணம் உள்ளது புறா. மத்தேயு 21:4 பார்க்கிறோம். இதோ படிங்க. ஆமென். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய்
கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். அப்படின்னா இயேசு யார் தெரியுங்களா? சாந்த குணம் படைத்தவர். அவர் சாந்தத்தின் தத்ரூபம். அவர் எப்பொழுதுமே அந்த குணம் படைத்தவர். ஆனால் அதுக்குன்னு நம்ம ஏமாந்துடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவர் சாந்த குணம் படைச்சவராக இருப்பார், அவருக்கு கோபமே வராது இல்லை. கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பார், கோபம் வர நேரத்தில் கோபப்படுவார். ஆனால் அவருக்குரிய ஒரு குணம் சாந்தம். சாந்தம் அதில் பார்க்கும் பொழுது இந்த புறா எப்பொழுதுமே அமைதலான ஒரு பறவை. அது எப்பவுமே அமைதலாக இருக்கும், சாந்த குணம் படைத்ததாக இருக்கும். அதனால தான் வெட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா புறா 2 புறா வைப்பாங்க. அதை ரொம்ப மாடலாக வைப்பாங்க. அந்த புறான்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. ஆனால் புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் சாந்த குணம் படைத்தவர். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காண்பி என்று சொன்னவன். தன்னை பழித்தவர்கள், தன்னை இழித்தவர்கள், தன்னை பரிகசித்தவர்கள், தன்னை துப்பினவர்கள், அடித்தவர்கள், கேலி கிண்டல் செய்தவர்கள், ஏளனம் பண்ணினவர்களை பார்த்து என்ன செய்தாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். பிதாவினிடத்திலே மன்னிப்பு கேட்டவர். பிதாவினிடத்திலே மன்னிப்பு கேட்டவர். ஆனால் நான் என்ன சொல்றது தெரியுங்களா? இந்த லெந்து காலத்திலே நம்ம சாந்த குணமா இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்குள்ள மன்னிக்கும் தன்மை வேண்டும். ஆமென். நான் ஜெபம் பண்றேன், நான் உபாசிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறேன், இரவு பகலமா ஆண்டவர்கிட்ட இருக்கேன், பிரயோஜனமே கிடையாது. வேஸ்ட். யாருன்னா ஒருத்தர்கிட்ட பேசலன்னு வச்சுங்க, எல்லாமே வேஸ்ட். ஆண்டவர் சொல்றார், முதல் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிட்டு அதற்கு பிறகு காணிக்கையை செலுத்து. காணிக்கை செலுத்துறது கூட அவ்வளவு கண்டிப்பு. God's blessings are always conditional. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்குட்பட்டது. நிபந்தனைக்குட்பட்டது. நிபந்தனை எல்லாமே எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். சாந்த குணம் படைத்தவர். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் வருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த மன்னிக்கும் தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்போம், மறப்போம். இதுதாங்க நம்ம ஏட்டில் இருக்கணும். எப்போதுமே அந்த மனக்கசப்பை இருதயத்தில் வச்சுக்க கூடாது. இருதயத்தில் வச்சுக்க கூடாது. சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயிருங்கள். ஆனால் அதே நேரத்திலே எப்படியா? புறாக்களை போல, அதுல கூட புறா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயிருங்கள், அதே நேரத்திலே புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 10:16 புறாக்களை போல கபடு. அதாவது இன்னைக்கு சர்ப்பங்களை போல வெட்டு 1 துண்டு 2ன்னு கேள்வி கேட்கும். பேசணும், தப்பு செய்யறவங்கள கண்டிக்கணும். நேற்று ஆர்வன் வீட்டில் நாங்கள் இருக்கோம். ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. வரும்போது என் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு, பைபிளை பற்றி ஆர்கியூமெண்ட். அந்த நேரத்தில் தப்பை எந்த மனுஷனும் விட்டு கொடுக்கூடாது. இப்போ ஒரு மனுஷனை பற்றி பிரபலமாக பேசிட்டு வராங்க. ஒரு பிரபலமான ஒரு பாட்டு பாடக்கூடிய அருமையான ஒரு பிரசங்கியா தப்பு செஞ்சிட்டாரு, இல்லைன்னு சொல்லலை, இருக்கு, சிலது இருக்குது, சிலது பொய். ஆனாலும் கூட அவரை குறிச்சி பேசுவதை காட்டிலும், கண்ட தப்பை சொல்லுவதை காட்டிலும் அவருக்காக ஜெபம் பண்ணும். அடுத்தது எடுத்து சொல்லணும். விடுப்பா, தப்பு செய்யாத மனுஷன உலகத்துல இல்ல. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதே தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மனம் மாறணும். மனம் மாறணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ள கடந்து வரணும். இதை தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் நேத்து. அடுத்தது மன்னிக்கணுங்க. மன்னிக்கணும். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர், பாம்பை போல, பாம்பை சர்ப்பங்களை போல வினா உள்ளவர், புறாக்களை போல கபடற்ற இருதயத்தில் வச்சுக்க கூடாது. எதையுமே வெஞ்சன்ஸ் இந்த இருதயத்துக்குள்ள ஒண்ணுத்தி வச்சுக்கூடாது.
இன்னைக்கு நான் சொல்கிற முதல் நாளிலே யார் யாரோ பேசலையோ, யார்கிட்ட பேசலையோ, கணவர்கிட்ட பேசலையா, மனைவிகிட்ட பேசலையா, பெற்றோர்கிட்ட பேசலையா, பிள்ளைங்கிட்ட பேசலையா, மாமனார் மாமியார்கிட்ட பேசலையா, மருமகன்கிட்ட பேசலையா, போய் முதல்ல ஒப்புரவாங்க. முதல்ல போய் பேசுங்க. அதுதாங்க லெந்து காலம். அதுதான் லெந்து காலம். இந்த லெந்து காலம்னா சில நற்பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ள பிரவேசிக்கணும். கலாத்தியர் 5:22-23 அந்த ஆவியின் கனிகளாகிய 9 கனிகள் நமக்குள் பிரவேசிக்கணும். அந்த கனிகள் இல்லைன்னா வாழ்க்கை நம்மளுக்குள்ள இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, கற்பனைகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல கனிகளும் மிக மிக முக்கியம் என்று சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். புறா சாந்த குணம் படைத்தது. புறாரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் சாந்த குணம் படைத்தவர். காஞ்சிபுரம் பகுதிக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்க போறாங்க. 11 டாக்டர்ஸ் அந்த அம்மாவை பரிசோதனை பண்ணிட்டு அந்த தாயின் வயிற்றில் இருக்க குழந்தை செத்துருச்சு, அந்த குழந்தை உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 12வது டாக்டர் சீஃப் டாக்டர் வந்து அந்த அம்மாவை பரிசோதனை பண்றாரு. அவங்க சொல்லிட்டாங்க, உடம்பெல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு, இந்த அம்மா சீக்கிரத்தில் மறிக்க போறாங்க, இந்த வயிற்றுல இருக்க குழந்தைய சீக்கிரமா எடுங்க. உடனே அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய சின்ன பின்னமா எப்படியோ புடுங்கி இந்த குழந்தை செத்து போன குழந்தை தானே, வெளியில வந்தா போதும் அப்படின்னு இழுத்து போட்டு அந்த குழந்தை வெளியில கொண்டு வராங்க. ஆனா அந்த குழந்தை வெளியில வரும்பொழுது ஓன்னு சத்தம் போட்டு அழுதுன்னு வச்சான், உயிரோடு கூட. உடனே அதே இடத்துல 12 டாக்டர்ஸ், காஞ்சிபுரம் மிஷன் ஹாஸ்பிட்டல்ல நான் சொல்வது 12 டாக்டர்ஸ் எல்லோருமாய் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? சாந்தகுமாரின்னு பேர் வச்சாங்க. ஏன் தெரியுமா சாந்தகுமாரி? என்னடா வயிற்றுல செத்து போச்சுன்னு பார்த்தோம், ஆனா இந்த குழந்தை வெளியில வரும்போது இப்படி கத்தின்னு வருது, அழுதுன்னு வருதே, நீ அமைதலாயிரு. எப்படி அமைதலாயிருன்னு சாந்தகுமாரின்னு பேர் வச்சாங்க. அந்த சாந்தகுமாரி வேற யாருமே கிடையாது, நான் தாங்க அந்த சாந்தகுமாரி. நல்ல கைகளை தட்டுங்க. 12 டாக்டர்ஸை முழுங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு 70 வயசு. நான் நிக்கிறேன். என்னென்னமோ என்ன பண்ணுச்சு, சாவடிக்கணும், என்னென்னமோ எப்படியோ போடணும். எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே இந்த குழந்தையிலே என்னை சாவடிக்க முடியல. ஆமேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை கொண்டு ஏதோ ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் மூலமாய் ஏதோ ஒன்று என் தேவன் நடக்க வைக்கிறார். நீ ஆண்டவருக்கு தேவை, உன் ஜீவன் ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. என்னை போல நிறைய சாட்சி இருக்கும் நிறைய பேருக்கு. ஆகையினாலே நான் என்ன தெரியுமா சொல்றேன், எனக்கு பிரியமானவர்களே, அது என்னன்னு கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன்ப்பா, ஆண்டவரே நிற்கிறேன்ப்பா, ஆண்டவரே என்னையே படைக்கிறேன், ஆண்டவரே என்னையே படைக்கிறேன், காணிக்கையாய் படைக்கிறேன் உம்முடைய சன்னிதானத்திலே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன். நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன். 1000 ஆடுகளா 10000 காளைகளா 1000 ஆடுகளா 10000 காளைகளா நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன். நொறுங்குண்ட இதயத்தை பலியாக
மாற்றி நான் இன்றே படைக்கின்றேனே. நொறுங்குண்ட இதயத்தை பலியாக மாற்றி நான் இன்றே படைக்கின்றேனே. ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி அனுதீனம் பின் செல்லுவே. நீ செய்த உபகாரங்களுக்காள் இதயத்தை தத்தம் செய்வேன். என் இதயத்தை தத்தம் செய்வேன். என் இதயத்தை தத்தம் செய்வேன். ஆமென். புறா சாந்த குணம் உள்ளது. இரண்டாவது குறிப்பு, புறா புலம்பும். புறா புலம்பும். Dove is mournful. ஏசாயா 38:14 நானே படிச்சிறேன். அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். ஏசாயா 38:14 முதல்ல சொன்னது நான் எபிரேயர் 5:7. முதல் சொன்னது அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அது எபிரேயர் 5:7. அடுத்தது ஏசாயா 38:14 தமிட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். என்ன அழகா இருக்கு பாருங்க. தமிட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் புறாவை போல் புலம்பினேன். அப்படின்னா புறா என்ன? பைபிள் படி புலம்பும். புறா புலம்பும். புறா அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது. ஏன்னா அந்த வாயில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு எப்படியா? மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். இந்த நாட்களிலே ஜெபிக்கணும். ஆமென். இயேசு கெத்சமனே தோட்டத்திலே நமக்காக ஜெபித்தார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட இரத்த நாளங்கள் வெடிக்கும்படியாய் அந்த இடத்திலே தூதனானவன் தேற்றினான் இயேசுவை. வேதனையோடு கூட கண்ணீரோடு ஜெபித்தார். நான் என்ன சொல்ற தெரியுங்களா? ஜெபம் பண்ணணும். அதிகமா ஜெபம் பண்ணணும். அளவு கடந்து ஜெபம் பண்ணணும். இந்த நாட்கள்ல கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும். அதாவது அழுவலாம், சிரிக்கலாம், சிரிக்கிறத போல நடிக்கலாம். ஆனா அழுவுறது ரொம்ப கஷ்டம். அழுகிறது tear signifies inner conviction. அதாவது ஒரு உள்ளான மனுஷனை வெளிப்படுத்துவது கண்ணீர். ஆனா சிரிக்கிறது போல நடிக்கலாங்க. ஆண்டவர் பாதத்துல கொட்டுங்க உங்க கண்ணீரை. எவ்வளவு களவு கொட்டுறீங்களோ கொட்டுங்க. prayer moves the hand that moves the world. இந்த உலகத்தை அசைப்பது ஆண்டவருடைய கரம். அந்த ஆண்டவருடைய கரத்தை அசைப்பது நம்முடைய ஜெபம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம பண்ணணுங்க. ஆமென். இன்னைக்கெல்லாம் எப்படி பண்ண தெரியுமா? ஆண்டவருடைய கரத்தை அசைக்கிற மாதிரி இருக்கணும் நம்முடைய ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ கண்ணீரோடு கூட ஜெபி, உனக்கு கம்பீரமான அறுவடையை நான் கொடுப்பேன். இனிமே நம்ம எல்லாம் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களா மாறணும். காலம் கடந்துட்டு போகுது. ரொம்ப மோசமான நாட்கள். இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். 2018 என்னுடைய மகன் சாமுவேல் சாலமன், எல்லாருக்கும் தெரியும், 34 வயது, சின்ன பையன், வாலிப பையன், நல்ல ஒரு பிரசங்கியார், அழகான பையன், ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். எங்கள் மிரக்கிள் மினிஸ்ட்ரி சாங்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணுவேன். பெங்களூரில் அவரோன் வீட்டில் தான் இருப்பான், தங்குவான். தங்கிட்டு போய் இங்கிலீஷ் வெசிலியில் உபவாச கூட்டம் நடத்துவான். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஆவிக்குரிய ஒரு பிள்ளை. 2018 மரித்து போனான். ஏன் என்று கேட்க உரிமை இல்லை கர்த்தரை.
கண்ணீர் விட்டோம், அழுதோம், நானும் என் கணவரும். என் கணவரால் தாங்க முடியல. நான் எப்படியோ ஜெபம் பண்ணி சமாளிச்சிட்டேன். 2019 சரியா 1 வருஷம் என்னுடைய கணவர் டாக்டர் ஜான் சாலமோன் பேன்க்ரியாஸ் கேன்சர் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். எவ்வளவோ முயற்சி பண்ணோம், படத்தை செலவு பண்ணோம், உலகமே ஜெபம் பண்ணோம், காப்பாற்ற முடியல, இறந்து போனார். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆண்டவருடைய சமூகத்தில். முதல் ஒரு மரணம் ஒரே வருஷத்துல, காயம் ஆறல, அதுக்குள்ள அடுத்த மரணம். ஏன் ஆண்டவரே? சரி, உண்மை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலுமா அழுவங்க ஆண்டவர் சமூகத்துல. எல்லாத்தையும் விட்டு 2 ஆண்களும் போயிட்டாங்க. நான் தனியா ஒரு பெண். நான் என்ன செய்வேன்? அழுவேன். அந்த நேரத்தில் என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. கவலை, ஸ்ட்ரெஸ். ஒரே மணி நேரத்தில் சாக வேண்டிய ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டார் 1 hour தான், இந்த அம்மா செத்து போயிடும், உயிரோட இருக்காது. அந்த லெவலில் நான் போனேன். இரவு முழுது போராடினார்கள். வெளியில 30 பேர் உட்கார்ந்து ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணாங்க. உலகமே ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும், பெங்களூர்ல கூட நிறைய பேர் ஜெபிச்சார்கள் எனக்காக. ஆனா உண்மையிலே சொல்ற, அடுத்த நாள் காலில் பழைச்சுக்குவாங்க. நான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அங்கிருந்து வெளியில வந்த ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். டாக்டர் சொன்னா சிங்கப்பூருக்கு போ, பரவாயில்ல நீ ஊழியம் பண்ணும் போ. சிங்கப்பூருக்கு போனேன். நானும் என்னுடைய பேத்தி டமாரா ஜான், நாங்கள் 2 பேரும் அவ்வளோதான் கூப்பிட்டு போனோம். முதல் நாள் மீட்டிங், முதல் நாள் முடிச்சிட்டு ராத்திரி வர நடு ரோட்டில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே செஸ்ட் பெயின் வந்துருச்சு. ரூமில் போனேன், அட்டாக் வந்துருச்சு. குழந்தை, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பொம்பளை பிள்ளை, தெரியாத ஊர், ராத்திரி 12 மணி. என்ன செய்யறது? என்னை கூட்டிக்கிட்டு எமர்ஜென்சி அங்கேருந்து டாக்ஸியை பிடிச்சி சாங்கி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூரில், அங்கே கொண்டு போயிட்டு நேராக அந்த பிள்ளை போய், பாவம் என்ன பட்டா என்ன கஷ்டப்பட்டா ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். அங்கே போய் என்னை கொண்டு போகிறா. அங்கே போனோடனே டாக்டர்ஸ் கண்ணா பின்னான்னு டெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவோ பணத்தை கேட்குறாங்க. அதை வச்சாதான் பாப்படுறாங்க. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக தவிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த பிள்ளைகிட்ட, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி. அப்போ இவ சொல்லியிருக்கா, இவ்வளவு கேட்குறாங்க பணம், ஒன்றும் தெரியல, நான் ஃபோன் பண்ணோம் எங்கள் அம்மாவுக்கு. என்ன வேணும்? அப்படிலாம் ஒன்றும் வேணாம், இந்தா என் கார்டு, இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் முதல் உயிரை காப்பாற்று. ஒரு சைனி அந்த கேர்ள் உயிரை காப்பாத்துன்னு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அந்த கார்டை, இவ கார்டை எங்க கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவ கார்டை கொடுத்து அந்த கார்டை எடுத்துட்டு போய் அதை கொண்டு போய் எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ராத்திரியெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுங்க. எனக்கு ரொம்ப கொடுமை. கடைசியில் அடுத்த நாள் அந்த பெண்ணே இல்லை. அது யாருன்னு தெரியல. ஆண்டவர் தேவதூதன் அமைச்சிருக்கார் எனக்காக, என் பிள்ளைக்காக தனியா நிக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு டாக்டர் சொல்றாங்க, வெள்ளப்பனா செத்துருவேன், பரவாயில்ல நான் என் ஊர்ல போய் பார்த்துக்கிறேன். அங்கிருந்து சென்னைக்கு வந்தேன். எப்படியோ வந்து சேர்ந்தோம். வந்துட்டு இங்கே எங்க டாக்டர்கிட்ட போனோன்னே அந்த சிங்கப்பூர் ரிப்போர்ட்டை கொண்டாங்கன்னாரு. கொண்டு போய் வச்சோம். எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம். எக்கோ எடுங்க, எக்கோ எடுத்து அங்கங்க பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் இது அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. இப்படி ஒரு அடி அடிச்சாரு, இப்படி ஒரு அடி அடிச்சாரு. நான் கேன்சல் பண்றேன் இந்த ரிப்போர்ட்டை. நீ உனக்கு ஒண்ணுமே இல்லை சாந்தி, இப்போ முந்தி விட நல்லா இருக்கு ஹார்ட் பீட். எனக்கு 6 பிளாக்குங்க, 6 பிளாக். இன்னைக்கு 6 பிளாக் கூட தான் உங்க முன்னால பேசுறேன், உங்க முன்னால பேசுறேன். நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆனா குறைஞ்சிக்கிட்டு வருது. எனக்கு ஸ்டென்ட் வைக்கல, ஆப்ரேஷன் கூட பண்ணல. அல்லேலூயா. மருந்துலயே என்னை குணப்படுத்துறாங்க. டாக்டர் கேன்சல் பண்ணாரு. நீ வெளியில போ சாந்தி, நீ நல்லா இருக்க, போ. நீ
இப்போ இனிமே தான் நான் போன பிறகு தான் 1 வருஷத்துக்கு பிறகு செக்கப் போகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ரிப்போர்ட்டையே கேன்சல் பண்ண கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ண மாட்டாரா? ஆமென். என்ன ரிப்போர்ட்டோ இருக்கட்டும், எதுலயும் இருக்கட்டும், என்ன வியாதியோ இருக்கட்டும், எல்லாத்தையும் கர்த்தர் கேன்சல் பண்றாங்க. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை காணும். 3வது குறிப்பு, சீக்கிரம் போறேன்னா, டவுட் டெலிவர்ஸ் குட் நியூஸ். புறா நற்செய்தி அறிவிக்கும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 8:11 எடுத்துட்டீங்களா? போதும் பிரதர், தேங்க்ஸ். பாருங்க, நற்செய்தி அறிவிக்கும் புறா கொடுத்ததா இல்லையா? நற்செய்தி. 40 நாட்கள் நோவா பிழைக்குள் இருக்காரு. இரவும் பகலுமா மழை, 40 days. அவரால் ஒண்ணுமே முடியல. அந்த 40 நாளைக்கு பிறகு வெளியில ஜலப்பிரளயம் வற்றி போயிட்டான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்றாரு? முதல்ல ஒரு காகத்தை அனுப்புறாரு. அந்த காகம் அப்படி இப்படி போய் வந்துடுது. அடுத்தது இன்னொரு புறாவை அனுப்புறாரு. அந்த புறா உள்ளங்கால் தரையில வைக்க கூட இடம் இல்லாம திரும்பி வந்தது. 7 நாளைக்கு பிறகு ஒரு புறாவை அனுப்புறாரு. அந்த புறா என்ன பண்ணுங்களா? அந்த அலகுல ஒலிவை இலையை கொத்தி கொண்டு வருகிறது. இது நோவாவுக்கு நற்செய்தி தானே. அவ்வளவு நாளைக்கு பிறகு ஓஹோ முடிஞ்சிடுச்சு, ஜலம் வத்திருச்சு அப்படின்ட்டு அவருக்கு சந்தோஷம். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்துறேன். புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் வசனத்தோட ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்தா, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஆண்டி என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கமா. சரி ஆண்டி, ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை பார்த்து. ஆண்டி, அந்த நோவா அந்த 7 நாளைக்கு பிறகு ஒரு புறாவை எடுத்து விட்டானே, அந்த புறா அலகுல ஒலிவையில கொத்திட்டு வந்துச்சேன், அந்த புறா ஆண் புறாவா பெண் புறாவா சொல்லுங்க. நான் என்ன செய்யறேன்? பைபிள் எடுத்து, என்னடா இந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டால, இந்த காலத்து பொண்ணு, நான் அந்த காலத்து ஆளு அப்படின்னு உருட்டுறேன், பெரட்டுறான், பார்க்குறேன், புறா தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லையாம்மா தாய், என்னால் முடியல, இன்னைக்கு ஈவினிங் சென்ட் லூக்ஸில் பேசணும், அதனால என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லு என்னான்னு. ஆண்டி, அது ஒரு பெரிய ரகசியம் ஆண்டி. சரி, அந்த ரகசியத்தை தான் சொல்லு. ஆண்டி, அது என்ன தெரியுங்களா ஆண்டி, அந்த புறா அது ஒரு ஆண் புறா ஆண்டி அப்படின்னா. ஏண்டி ஆண் புறா பெண் புறாவா இருக்கக்கூடாதா? உடனே அந்த பெண்ணு சொல்றா, ஆண்டி அது ஒரு ஆண் புறாவா இருந்ததுனால அந்த புறா அழகா அழகுல ஒலிவையில கொத்திக்கிட்டு அமைதெல்லாம் வந்துச்சு. இதே ஒரு பெண் புறாவா இருந்தா அந்த அழகில ஒலிவையில கொத்திட்டு வரும்போது வழி நெடுக பேசிக்கிட்டே வந்திருக்கோம். பாவம் நோவா 40 நாள் பர்தாமா இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார் தெரிஞ்சிருக்காத ஆண்டி, அந்த ஒலிவேல கீழே விழுந்துட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன், இதை நான் எங்கன்னா போய் சொன்னேன்னு வச்சுக்கடி, என்னை அடிச்சு துரத்துவாங்கடி அப்படின்னு. ஆண்டி, பெரிய ரகசியம் இது, சொல்லுங்க சொல்லுங்க. அப்பதான் நான் நினைச்சேன், என் கணவரை, டாக்டர் ஜான் சாலமன், என் கணவர், அவரும் நானும் உட்கார்ந்துட்டு இருப்போம், பைபிள் படிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நான் பாட்டுன்னு சொல்லின்னு இருப்பேன், அத்தா நாளைக்கு இங்கே போகணும், அத்தா நாளைக்கு இது வாங்கணும், அத்தா எனக்கு இவ்வளோ பணம் வேணும், நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் இருக்குது, நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும். நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். தலையை பூமாடு மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார், பதிலே வராது. இந்த ஆண்கள் மட்டும் குண்டு போட்டா கூட ஏந்திரிக்க மாட்டாங்க. இதான் அவங்களுக்கு இருக்கிற நல்ல பழக்கம். அமைதலா இருப்பாங்க, அமைதலா இருந்து நல்ல பேர் எடுத்துப்பாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு அது தெரியாது. பெண்களை குற்றம் சொல்லக்கூடாது, எல்லாம் செய்யறது பெண்கள். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த வாய் இல்லை, அது எதனா ஒண்ணு நம்மளை சொல்ல வச்சோம். என்னையும் சேர்த்து சொல்றேன்.
சொல்லி ஏதோ ஒரு கெட்ட பேரை நம்ம வாங்கிக்கும். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. ஆண்கள் அமைதலாவே இருந்து நல்ல பேர் போகட்டும். புறா நற்செய்தி அறிவிக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புறா காலில் லெட்டர்ஸை கட்டுவாங்க. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போய் கொடுத்துரும். அதுதான் போஸ்ட்மேன் அந்த காலத்தில். ஆனால் இப்பெல்லாம் தபால்காரர் இருக்காங்க. இன்றைக்கு நாம் புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் நற்செய்தி அறிவிக்கும்படியாய் உலகத்துக்குள் கடந்து வந்தார். ஆமென். பிதாவின் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தும்படியாய் சொல்லும்படியாய் இந்த உலகத்துக்குள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களை விசேஷமாய் அறிவிக்கும்படியாய் கடந்து வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆண்டவருக்காக நிற்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். இன்னைக்கு மோசமான செய்தினா உலகத்துல கொடிகட்டி பறக்குது. ஆனால் அதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி. ஆமென். இயேசு உயிரோடு கூட இருக்கின்றார். அவர் செத்துப்போன தெய்வம் அல்ல. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று மரணத்தை ஜெயித்த கர்த்தர் உண்மையான தேவன், ஜீவன் உள்ள தேவன். அந்த தேவனை குறித்து நீங்க வெளியில போய் மற்றவர்களுக்கு அறிவிங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. எல்லாராலையும் மேடை போட்டு பேச முடியாது, எல்லாராலையும் மேடை போட்டு எல்லாரையும் பண்ண முடியாது. அதுக்குன்னு தகுதி உண்டு. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனா எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒன்று, இயேசு ஜீவன் உள்ள தேவன் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். இது தகுந்த தருணம், நல்ல தருணம். இந்த நாட்கள், இந்த லெந்து காலம், இந்த லெந்து காலத்துல ஆண்டவர் குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வெறும் கையாய் போய் பரலோகத்துல நிற்க முடியாது. கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செய்யணும். போகட்டும், இன்னும் நிறைய குறிப்பு இருக்கு. இந்த புறாரபம் நான் கடைசியாக வந்துடுறேன். சில குறிப்புகள்லாம் வழி இல்லை, அதனால் கடைசியாக வந்துடுறேன். நான் கடைசி குறிப்பு, என்னுடைய கடைசி குறிப்பு, புறா பலியின் அடையாளம். புறா பலியின் அடையாளம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியராகமம் 1:14. அதே நேரத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளை அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது தகன பலி செலுத்துவதை அந்த நாட்களில் என்ன செய்வாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் புறாவை பலி கொடுப்பாங்க. புறா, காட்டு புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அதை விட்டுருங்க, அது பலிக்காக பயன்படுத்துகிறது. புறா ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர். Dove is a symbol of sacrifice. அதுபோல இயேசு நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை படிங்க. ஆமா, நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல. ரொம்ப அழகா இருக்கு வசனம். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் ஆமென் மன்னிக்க. சர்வலோகத்தினுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்குரிய ஒரே அதிகாரம் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு அல்லாமல் வேறு அதிகாரம் இல்லை. அவர் ஒருவர் மாத்திரமே மனுஷனை மன்னிக்க கூடியவர். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம்
அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆண்டவர் மாத்திரமே உலகத்தை பாவத்தை ரட்சிக்கக்கூடியவர். அந்த பாவத்தின் பரிகாரி இயேசுவே. இயேசுவே. எனக்கு பிரியமானவர்களே, ஆகினாலே சிலுவையில் மரித்த இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கிருபாதார பலி அவரே. எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னையே ஏக பலியாய் சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுத்தவர் அந்த இயேசு. புறாரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் தன்னையே ஏக பலியாய் சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவரே, என்னையே உமக்கு காணிக்கையாய் படைக்கிறேன். ஆண்டவரே, பலிகளை செலுத்தினாலும் பாவங்கள் தீராதையா, பலிகளை செலுத்தினாலும் எந்தன் பாவங்கள் தீராதையா, கண்ணீரில் புரண்டாலுமே பாவ அழுக்கெல்லாம் நீங்காதையா, கண்ணீரில் புரண்டாலுமே பாவ அழுக்கெல்லாம் நீங்காதையா, கனிவோடு இறங்கும் ஐயா என் இயேசுவே. பாவ பரிகாரி பரிசுத்தம் செய்திடுமே என் இயேசுவே. பாவ பரிகாரி பரிசுத்தம் செய்திடுமே. ஆமென். பலிகளை செலுத்தினாலும் பாவம் தீராது, கண்ணீர்ல புரண்டாலும் பாவம் தீராது. அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர், பாவம் தீர்க்கும் ஜீவநதியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களையே காணிக்கையாய் படைக்கிறோம். இந்த நாளிலே புறாரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்தாவியானவரை குறித்து நாங்கள் தியானித்தோம். அந்த பரிசுத்தாவியானவருக்குள் இருக்கும் குணங்கள் இன்றைக்கு சிலுவை மரத்திலே இயேசுவை அசைத்த பொழுது அவருக்குள் இருந்தது வெளிவந்தது. ஜெபம், விண்ணப்பம். சிலுவை மரத்திலே இயேசுவை அசைத்த பொழுது அவருக்குள் இருந்து வெளிவந்தது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அசைக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து என்னெல்லாம் வருங்க? பகைமைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், எதிர்ப்புகள், கெட்ட வார்த்தைகள், சொல்லிக்கொண்டே போகலாம். பலதரப்பட்ட தீய செயல்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த முதல் நாளிலே உம்முடைய பொற்பாத தண்டையிலே படைக்கிறேன். ஏக பலியா எனக்காக நீர் பலியானீரே, உமக்காக நான் சிம்பிள், இதை கூட நான் செய்யாமல் போகலாமா? என்னையே காணிக்கையாய் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துறீங்க. ஆமீன். ஏறக்குறைய சர்ச்சே உயர்த்திருக்கு, சர்ச்சிலுக்கு அத்தனை பேரும் உயர்த்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா உயர்த்துங்க. பிசாசு வெக்கப்படட்டும்.
ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படட்டும். ஆமென். ஆண்டவரே, எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, அருமையான நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அந்நாள் முடிவு பிறந்த காக்க வல்ல கரத்திலே இந்த கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கரங்களை கர்த்தாவே நீர் பிடியும். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்முடைய சமூகத்திலே தங்களையே ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆண்டவரே, ஏக பலியாய் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த லெந்து காலத்திலே நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கேற்ற விதத்திலே அவர் வாழட்டும். முதல் நாள் இன்றைக்கு, நாளைய தினத்திலே இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு ஏற்ற கிருபையை தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அவர்கள் தேவைகளை சந்தியும். சரீர பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் தொட்டு பலப்படுத்தும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுத்துக் கொள்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக நம்மோட கூட ஆண்டுடைய வார்த்தை சொன்னதான சாந்தியக்கா அவர்களுக்கு நம்முடைய ஈட்டன் மெமோரியல் குடும்பத்தின் சார்பிலே உள்ளத்தின் ஆழத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான தங்கச்சிமார் நல்ல பாடலை பாடி நம்ம எல்லாரும் உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் கூட நம்முடைய ஈட்டன் மெமோரியல் குடும்பத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அக்கா நல்லா பாடுவாங்க. நிறையா அவங்களோட பாடல் கேட்டுக்கு ஒரு இப்போ பாட முடியல மாதிரி தெரியுது. தமிழ்நாட்டில் ஊழியக்காரர் மனைவிகள் பாடுறதில் ரொம்ப உற்சாகத்தோடு கூட பாடக்கூடியவர்கள். அண்ணன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அண்ணன் பேர் சொன்ன எல்லாருக்கும் தெரியும். ஜான் சாலமோன்னு தெரியாத உலக நாடுகள் எதுவுமே இருக்காது. எல்லா நாடுகளிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள். இந்திய தேசத்திலும் ஜான் சாலமோன் தெரியாத யாருமே இருக்காது. அற்புத ஊழியம் அப்படின்னா மிக சிறப்பான ஊழியம் செய்தவர்கள். ஒரு இந்த நாளிலே அவர்கள் நம்மோடு கூட இந்த 3 நாட்களும் தங்கி ஊழியம் செய்து மிகுந்த சந்தோஷம். நாளைக்கும் இவர் நம்மளோட ஆண்டுடைய வார்த்தை சொல்ல இருக்காங்க. நீங்கள் நேரத்தோடு முடித்து சொல்ல. இன்றைக்கி சொன்னேன் 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடுன்னு சொன்னேன். அதனால் மிக சுருக்கம் முடித்தேன். நாளைக்கு நீங்கள் குறிப்பிட்டு 6:30 மணிக்கு வந்தால் நம்ம நேரத்தோடு கூட ஆரம்பித்து நாம் முடித்து வீடுகளுக்கு அனுப்புகிறோம். ஞாயிற்றுக்கிழமையோடு கூட செய்தி சொல்லுவார்கள். இந்த நாளிலே அருமையான தங்கச்சிமார் ஒரு பாடலை பாடுவார்கள். பாடுகிற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம்
குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவகர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவகர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ராஜாவே உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நம்ம முழுமையாய் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நம்ம இன்னுமாய் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்த எல்லா பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வார்த்தைகள் திரும்ப விரும்பியாய் செல்லாதபடி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும். அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதுமாய் எல்லாரும் வீடுகளுக்கு போறாங்க சுவாமி. சுகமாய் கொண்டு போய் வீடு சேர்ப்பீராக. உமக்கு சித்தமானால் நீர் எங்களுக்கு ஜீவனை தந்தால் நாளைக்கு சாயங்காலம் மீண்டும் நாங்கள் கூடி அப்பா உம்முடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு அருளை தாரும். இதனால் என்னுடைய வார்த்தை சொன்ன முதன்மையான மகளுக்கு ஆட்சேபிக்கிறையா. இனிமாய் மகளுக்கு பலத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். நான் உயிருள்ள நாளெல்லாம் உமக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஊழியம் செய்யக்கூடிய மகள் இனிமாய் வெள்ளமையாய் பயன்படுத்த நல்ல ஆரோக்கியத்தை தாரும். மீண்டும் எழுந்து பிரகாசிக்கபடியாய் கர்த்தர் மகளை பயன்படுத்துவீராக. இதனால வந்து இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவனுடைய சமாதானத்தை தாரும். இந்த இரவு நல்ல நித்திரை தாரும், நல்ல சொப்பனங்களையும் நல்ல தரிசனங்களையும் ஆண்டவரே பரிபூரண விடுதலையும் கர்த்தர் தருவீராக. எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. சமாதானத்தின் தேவனுடைய சமாதானத்தை தாரும். பிள்ளைகள் பாரத்தோடு கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆசீர்வதியும். துதிக நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.
தந்தை, மைந்தன், தூயாவியின் அன்பும் அருளும் கூட்டுறவு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.